வியூவர்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சக்கரை பொங்கல் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் போல் தலை இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 300 கிராம் சீரக சம்பா அரிசி, 50 கிராம் திராட்சை, 1/2 கிலோ வெல்லம், 150 கிராம் நெய், 50 கிராம் முந்திரி பருப்பு, ஒரு 7-8 ஏலக்காய், தேவையான அளவு தண்ணி. அரிசியை ஒரு 3-4 வாட்டிக்கு நல்லா கழுவிட்டு சுத்தமாக, இப்போ நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். அது கொதிக்கட்டும். இப்போ நம்ம வெல்லத்தை ரெடி பண்ணிக்கலாம். வெல்லத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சலாம். ஏன்னா இதில் நிறையா தூசு தும்புலாம் இருக்கும், அதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இதை காய்ச்சிறோம். இதை நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டி ஒரு கிண்ணத்தில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரிசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தான் அது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடுங்க. நல்லா லோ ஃப்ளேம்லே தான் இனிமேல் நம்ம குக் பண்ணணும். இப்போ இதே நிலமையில் அது நல்லா குழஞ்சி வரணும். இது போல் குழஞ்சி வந்தோடனே இப்போ நம்ம வெல்லத்தை அதில் ஊற்றிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா கிளறி விட்டு இது போல் எல்லாம் கலந்து வர்ற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறுங்க, அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இது நல்லா கலந்து வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி பருப்பு முதல்ல வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ரொம்ப சவக்கக்கூடாது, மீடியமாக செவந்தால் போதும். இந்த மாதிரி செவந்தால் போதும். இதை எடுத்துகிட்டு அதே நெய்யில் திராட்சையை போட்டு அதையும் நல்லா பலூன் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பலூன் மாதிரி வந்துடுச்சு. இதை அப்படியே அந்த நெய்யோட அந்த பொங்கலில் கொட்டிக்கலாம். கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் கொட்டிக்கலாம். அது கூட பொடிச்சு வச்ச ஏலக்காவையும் அது கூட கலந்துக்கலாம். ஓரளவுக்கு சுண்டி வந்த பிற்பாடு அதில் நம்ம வச்சுருந்த நெய்யை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நெய் நல்லா உருகின அப்புறமும் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த நெய்யும் சாதமும் ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், இது போல் வந்த பிற்பாடு இதை இப்போ நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். தலைன்னு இருக்கணும் பொங்கல். இது கோயில் பிரசாதம் போல் நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு நான் பருப்பு யூஸ் பண்ணலை. இந்த சீரக சம்பா அரிசிக்கு ஒரு மணம் உண்டு. அந்த மணத்தோட நெய்யும் சேர்ந்து இந்த பொங்கலோட சுவையை கூட்டுது. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, see you on my next video. Bye bye.